எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி சோயா வடை செய்ய போகிறேன். இப்போ அந்த வடை எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு நான் சோயா எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் சுடு தண்ணி சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பச்சை தண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துறேன். கை போட்டு நல்லா தண்ணி இல்லாத பிசைஞ்சு எடுத்துடலாம். எல்லாம் அப்படி எடுத்துடலாம். நம்ம 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்மளுடைய சோயா சேர்த்துடலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். இப்போ இது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப்பு கடலை மாவு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துடலாம். அவ்வளோதான், கையில் வச்சு நல்லா வடை ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். எண்ணெய் மீடியமாக சூடாக இருக்குது. ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.